கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 8வது வசனம். நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை. அதனால் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார் பாருங்கள். பாவத்தை செய்து சாபத்தை சுமந்து கொண்டு கர்த்தருக்கு விரோதமாய் நாம் எழும்பி நிற்கும் பொழுது நமக்கு விரோதமாய் தேவ கோபம் நம்ம மேலே இறங்குது. விரோதமாய் கர்த்தர் நமக்காக வார்த்தைகளை உரைக்கிறார். ஆனால் நாம் எல்லாவற்றையும் விட்டு மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் போய் மனம் வருந்தி அழுது ஆண்டவரே, நான் செய்த தப்பிதங்களை மன்னியும் ஆண்டவரே, அறிந்தும் அறியாமலும் செய்து விட்டேன், இனி நான் மீண்டுமா இந்த பாவத்திற்கு போகமாட்டேன்ப்பா என்று சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தேவன் சொல்லுகிறார், நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்களுடைய தீங்கை விட்டு திரும்பணும். நான் செய்ததெல்லாம் பாவாண்டவரே, இனி நான் அந்த விரோதத்திற்குள்ளே போகமாட்டேன், மற்றவர்களை வஞ்சிக்க மாட்டேன், என்னுடைய நாவிலிருந்து தீங்கான கெட்ட வார்த்தைகள் புறப்படாது, என்னுடைய நண்பர்களிடத்தில் ஞானமாய் நடந்து கொள்ளுவேன், என்னுடைய உறவுகளிடத்தில் நட்புகளை சீராக வைத்து கொள்ளுவேன். தேவன் எதை விரும்புகிறீங்களோ அதை நான் செய்வேன்ப்பா. நீங்கள் விரும்பாத காரியங்களை என் வாழ்வை விட்டு எடுத்து போடுவேன் என்று இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையே, உன் வாழ்வில் இருக்கிற தீங்குக்காக இன்று நீ மனஸ்தாபப்படுவாயானால் என் ஆண்டவராகிய ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். எவ்வளோ அருமை ஆண்டவர் சொல்கிறார். மனம் மாறுகிற கர்த்தருங்க. ஆண்டவர் மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறானால் இந்த இடத்தில் அவர் சொல்கிறார், உனக்காக நான் மனம் மாறுவேன், என நீ திருந்தணும். ஒரு பாவி மனம் திரும்புகிறது நிமித்தமாய் பரலோகத்தில் பெரிய சந்தோஷம் என்று நம்மை விட்டு கொடுக்கலாமா? ஆண்டவரே, நான் நடந்து வந்த பாதையில் நிறைய தீங்கு செஞ்சுட்டு ஆண்டவரே, இனி நான் அந்த தீங்குகளை செய்ய மாட்டேன். இன்று ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் இன்று உங்களுடைய வாழ்வில் பெரிய காரியத்தை செய்வார். தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை இன்று கேட்கும் பொழுது, இன்று அவருடைய சத்தத்திற்கு என் அருமை தெய்வ பிள்ளையை நீ செவி கொடுப்பாயானால் உன் வாழ்வின் பழைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நீ எந்த குற்றங்களை செய்திருந்தாலும் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு கதறு, என் தேவன் உனக்காக மனம் மாறுவார். உன் பிள்ளைகளின் பிள்ளைகளின் ஆசீர்வாதத்திற்காக அவர் மனம் மாறுவார். சாபங்கள் மாறும். ஒப்பு கொடுப்பாயா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, இந்த வசனத்தின்படி நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். உண்மையாய் தங்களுடைய இருதயத்தில் தாங்கள் செய்த தப்பிதங்களை அறிக்கையிட்டு அழுது கண்ணீரோடு கூட புலம்பி இடத்துல மன்னிப்பு கேட்கிற ஆண்டவரை மனஸ்தாபப்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அரவணைத்து கொண்டு அவர்கள் செய்த பாவங்களை மன்னித்து சாபங்களை எடுத்து போடுங்க. பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் வாழ்ந்து சுகித்திருக்கட்டும். ஆசீர்வதியும் மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.